கவர்மெண்ட் உத்தியோகம், பொருளாதார கஷ்டங்கிறதே கிடையாது. நல்ல விஷயம் இல்ல? ஏன்னா லீலா ரொம்ப நல்ல பொண்ணு. எந்த விதத்திலையும் எப்பவுமே அவளுக்கு மன கஷ்டமோ பண கஷ்டமோ வரவே கூடாது. சந்தோஷமா இருக்கணும். என்ன எப்படி பாக்குறீங்க? சத்தியமா இப்ப நான் சொன்னதெல்லாம் என் மனசுல இருந்து வர உண்மையான விருப்பம். போலித்தனம் எதுவுமே கிடையாது. இந்த சினிமால எல்லாம் சொல்லுவாங்களே எங்கிருந்தாலும் வாழ்கன்னு, அந்த மாதிரி விரக்தியில எல்லாம் நான் சொல்லல. முழுக்க முழுக்க பிராக்டிக்கலா தான் சொல்றேன். உங்க மனசுல எந்த வருத்தமும் இல்லையே? சேச்சே, எதுவுமே கிடையாது. ஏனி லீலா இவ்வளவு தெளிவா இருக்கும்போது நான் அதுல பாதியாவது இருக்க வேண்டாமா சொல்லுங்க? என் மனசுல இப்ப நடந்து முடிஞ்ச விஷயங்களை பத்தின நினைப்போ அதோடைய பாதிப்போ இல்ல என்ன பத்தின சுய இறக்கமோ கொஞ்சம் கூட கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்ப லீலாவுடைய வெல்விஷர், அவ்வளவுதான். ரொம்ப பக்குவம் ஆயிட்டீங்க. பக்குவம் மனசுல மட்டும் இருந்தா போதாது, செயல்ல கூட இருக்கணும். புரியல. பக்குவம் வந்த ஆளு ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்லணும்? நீங்க பிடிவாதமா கல்யாணமே வேண்டான்னு சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். இது எனக்கு சரியா படல. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வாழ்க்கை பூரா இப்படியே இருந்துடலான்ற ஒரு நினைப்பா? அது எப்படி முடியும்? நீ எப்படி ஒருத்தன் வாழ்க்கை முழுக்க கல்யாணமே பண்ணிக்காம தனியா இருந்துட முடியும்? அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல. அண்ணி, நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். சப்போஸ் நான் கல்யாணமே பண்ணிக்காம இப்படியே வாழ்க்கை முழுக்க தனியா இருந்துடுறேன்னு வச்சுப்போம். அது லீலா மனசுல ஒரு உறுத்தலை ஏற்படுத்தாதா? அவ லைஃப் அது பாதிக்காதா? லீலா நல்லா இருக்கணுங்கிற ஒரு ஆசையிலையும் பிரியத்திலையும் தானே நான் என் காதல விட்டு கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது லீலா மனசு நோகிற மாதிரி நான் ஏன் நடந்துக்கணும் சொல்லுங்க? அப்புறம் ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொன்னீங்க? ஐயோ, நான் வேண்டான்னே சொல்லல, தற்சமயத்துக்கு வேண்டான்னு தான் சொன்னேன். ஏன் அண்ணி, நான் லைஃப்ல இன்னும் நல்லா செட்டில் ஆகணும். நீ அப்புறம் தான் இதை பத்திலாம் பேச முடியும். இல்ல செல்வம், இதெல்லாம் ஒரு நொண்டி சாக்கு. இப்படி திடீர்னு செட்டில் ஆகணும் அப்படி இப்படின்னு சொன்னா எப்படி? இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி எல்லாம் பேசினது இல்லையே. அண்ணி, நான் பிராங்கா சொல்லட்டுமா? நாம லவ் பண்ற பொண்ணோட தான் வாழ போறோம் அப்படிங்கிற ஒரு த்ரில்ல எதிர்காலத்தை பத்தின ஒரு பயமோ மிரட்சியோ நமக்கெல்லாம் இருக்காது. அவன் நமக்கு எப்படா சொந்தமாவா அப்படிங்கிற ஒரு ஆசை தான் இருக்கும். அப்படியே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவும் ஏதாவது கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டாலும் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பொண்ணு இல்லையா? ஆனா நமக்கு முன்ன பின்ன கொஞ்சம் கூட தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழணுங்கும் போது அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில நியாயமான எதிர்பார்ப்புகளை நம்ம பூர்த்தி பண்ணி ஆகணும். நீ அதுக்கு மனசளவுலையும் பொருளாதார அளவுலையும் நாம தயாரா இருக்க வேண்டாமா சொல்லுங்க? செல்வம்,